எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قبل حيلتي أدركني يا شفيع المسلمين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் அவனுடைய பள்ளிவாசலில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய பரக்கத்து கொண்டு அல்லாஹ் மறுமையில் அவனை காணும் நசீபை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, நாசத்தில் தள்ளும் நட்புறவுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 தோழர்களை உருவாக்கிய விதம் எப்படியோ இருந்தவர்களை ஒரு வேறுபட்ட நிலைக்கு மாற்றி காட்டினார். இந்த உலகத்தில் எல்லாம் சரியாக வேண்டும் என்றால் ஒன்று சரியாக இருக்க வேண்டும். அந்த ஒன்றுதான் ஈமான். அல்லாஹ் என்கிற அந்த உணர்வு, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், இது எந்த இதயத்தில் ஆழமாக விதைக்கப்படுகிறதோ அந்த இதயம் சார்ந்திருக்கிற மனிதன் சருக மாட்டான், வழித வர மாட்டான். அவரோடு யார் சேர்ந்தாலும் பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறுவது போல அவருக்கும் மனம் கிடைக்கும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கிஃபார் என்கிற கூட்டத்தினுடைய தலைவர் வீட்டுக்குள்ள. கிஃபார் என்கிற கூட்டம் கோவில் குருக்களினுடைய கூட்டம். அவர்கள் பூசாரிகள். அந்த கூட்டத்தில் பிறந்த ஒருவர் ஹஜ்ரத் சையதுனா அபூதர் கிஃபாரி. அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல எல்லா ரூம்லயுமே தெய்வங்களினுடைய சிலைகள் இருக்கும், சாமி போட்டோ இருக்கும். அந்த அளவுக்கு எங்க அத்தாவுக்கு பக்தி. என் பெட்ரூம்ல ஒரு தலைமாட்டுல ஒரு சிலை இருக்கும். இரவு நேரத்துல மனைவியோடு வீடு கூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போது ஒரு டவலை எடுத்து அந்த சிலையினுடைய முகத்துல போட்டுருவோம். போட்டுக்கிட்டு நாங்க வீடு கூடிடுவோம். வீடு கூடின பின்னால அந்த சிலையினுடைய முகத்துல இருக்கிற துணியை எடுத்துருவோம். என்ன அர்த்தம்? முகத்தை மூடிட்டா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு தற்காலிக நிவாரணம் மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் பிடித்து ஈமான் கொண்டு அந்த ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா நிலைகளையும் அவன் கண்காணிக்கிறான், கவனமாக இருங்கள் என்கிற வசனம் வந்த பின்னால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சிறுநீர் கழிக்க சென்றால் ரொம்ப பயந்து வெட்கப்பட்டு அந்த ஆடையை மேல தூக்காம, ஏன்னா அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்து எப்பமெல்லாம் சிறுநீர் கழிக்க போறாங்களோ முடிச்ச பின்னால ஆடையை மாற்றுவாங்க. இப்படி ஒரு நிர்பந்தத்தை அவங்க தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரிந்த பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரே, உங்களுடைய முந்திய கடவுளை போன்றவன் அல்ல அல்லாஹ்.
மூடிட்டா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. மூடினாலும் மூலவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால முகத்துல எதையாவது ஒண்ண போட்டு மூடிட்டா எதுவுமே தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ரப்புல் ஆலமீனுக்கு மறைக்கப்பட்டது என்று ஒன்று கிடையாது. கைப் என்பது, மறைவு என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் எல்லாமே அவனுக்கு முன்னால் இருப்பதுதான், மறைந்தது என்று ஒன்று கிடையாது. அடிக்கடி விளையாட்டாக நாம் சொல்வது உண்டு. சில பேர் சொல்வான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்முல் கைப் இருக்குதா? இல்ல இல்ல, அது அல்லாஹ்வுக்கு கைபுன்னு ஒன்னே கிடையாது, மறைவுன்னு ஒன்னே கிடையாது. மறைவுன்னு ஒண்ணு இருந்தா தானே மறைந்ததை அறிவது என்கிற கேள்வியே அங்க வரும். அதனால அல்லாஹ்வுக்கு மறைவென்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் எல்லா நிலையிலும் உங்களை பார்ப்பான் என்று செய்தனா அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தார்கள். இது அசல் ஈமான். அல்லாஹ் என்னை கவனிக்கிறான். நம்முடைய குழந்தைகள் வளரும் பிராயத்தில் அவர்களுக்கு கலிமாவையும் கலிமாவினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற போது அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை, வளத்தை தருகிறான். இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு தேவை நட்பு. நண்பர் இல்லாத மனிதரே இல்லை, அப்படிதானே? நண்பர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. மனைவி இல்லாத மனிதர்கள் உண்டு, அப்படிதானே? உண்டுல்ல? அமெரிக்கா போயிருக்காரு. மனைவி இல்லாத மனிதர்கள் உண்டு. அதுபோல உறவுகள் இல்லாத மனிதர்கள் உண்டு. வயநாட்டு பெருவெள்ளத்தில் எல்லோரையும் இழந்து உறவென்று சொல்ல யாருமே இல்லாமல் வாடுகின்ற குழந்தைகள் இன்றும் உண்டு. அந்த பெருந்துயரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல பேர் இருக்கிறாங்க. அம்மா இல்ல, பாப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, பெரியம்மா பெரியத்தா, எந்த உறவும் இல்ல, ஆனா பிள்ளை இருக்கு. உறவுகள் இல்லா மனிதர்கள் உண்டு, மனைவி இல்லா மனிதர்கள் உண்டு, எல்லா உறவுகளும் அருந்து போன மனிதனும் உண்டு. ஆனால் நண்பன் இல்லாத மனிதன் இல்லை. நண்பன் ஒரு ஆறுதல். பிரச்சனைகள் என்று வருகிற போது சமாதானம் சொல்வதற்கும் மனம் விட்டு பேசுவதற்கும் ஒரு தோழர் கிடைத்து விட்டால் எந்த மனிதரும் வாழ்க்கையில் துவண்டு போக மாட்டார்கள். அதனாலதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி நட்பு. இந்த நட்பை வார்த்தெடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையிலிருந்து மனிதனை விடுவிக்க வேண்டும். அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரையாவது கொடுக்க வேண்டும். மக்காவில இருந்து எல்லாரும் மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னால மதீனாவினுடைய முதல் நாள் இரவு அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. அந்த இரவு நேரத்துல திடீரென்று கண் விழித்த பெருமான் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து, நமக்கு முன்னாலும் நமக்கு பின்னாலும் நம்முடனும் வந்த மக்காவினுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டார்கள். அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு, அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க என்று கேட்டு அவர்களை சந்திக்க சென்றார்கள். மக்காவினுடைய செல்வந்தராக வாழ்ந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து ஒரு வீட்டினுடைய திண்ணையில போத்துறதுக்கு துணி இல்லாம குளிர்ல சுருண்டு படுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுல கண்ணீர் வருது. திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. மறுநாள் காலையில அன்சாரிகளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. இங்க மக்காவில் மதீனாவில் இருக்கிற எல்லோரும் மக்காவில் இருந்து வந்த ஒருவரை தன்னுடைய சகோதரராக எடுத்துக்கொள்ள வேண்டும். உஹ்வத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவம். யாருடைய துணையும் இல்லாம எல்லா உறவுகளையும் அறுத்து போட்டுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, ஈமானுக்காக மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்கல்ல. இந்த மதீனாவுக்கு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு அரவணைக்க துணை ஒன்று வேண்டும். அவர்களோடு பேசுவதற்கு யாராவது ஒருவர் வேண்டும். எனவே மதீனாவில் இருக்கிற ஒருவர் மக்காவில் இருக்கிற ஒருவரை தன்னுடைய சகோதரராக அழைத்து செல்லட்டும் என்று சொன்னார்கள். முதல்ல மதீனாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியம் தனிமையை விரட்ட வேண்டும். மனிதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வகுஷத்து, தனிமையினுடைய கொடுமை, அதை வெளியாக்க வேண்டும். அதை வெளியாக்குறதுக்கு யார்கிட்ட மனு விட்டு பேச முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு பெரும் தொடர்பு வேண்டும். அந்த தொடர்பை முதல்ல உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படியே நிலைமை வாங்கல.
நான் மௌத்தா போயிட்டேன். மௌத்தா போன பின்னால கபர்ல கொண்டு வச்சாச்சு. கபர்ல யாரு வருவா கூட? யாரும் வரமாட்டாங்க. 6 அடி தான், அகலமும் குறுகியதுதான். உள்ள மையத்தை வச்சுட்டு மேல கட்டை போடுவாங்க, அப்படிதானே? கிராஸ்ல கட்டை போடுவாங்க. அந்த கட்டை போட்டுக்கிட்டு கட்டைக்கு மேல பாய போடுவாங்க. அந்த பாய்க்கு மேல மண்ணை கொட்டுவாங்க. மண்ணை கொட்டிட்டு எல்லாரும் போயிருவாங்க. அந்த மையத்து இருட்டு, அங்கேயும் இங்கேயும் கையை நீட்ட முடியாது. சப்தம் போட்டாலும் சப்தம் வெளியே வராது. இருட்டு, தனிமை, உள்ளுக்குள்ள என்னவோ மாதிரியான ஒரு உணர்வு. நம்ம பிள்ளையை கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்தோம், அப்படிதானே? ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோம். பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதே இல்லை. முதல்ல அந்த பிள்ளைய வெளியூருக்குள்ள கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு வந்தோம். அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல 10-15 பேர் இருப்பான். ஆனாலும் இவருக்கு ஒரு 2-3 நாளைக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கும். ஆள் இருக்குது, ஆனாலும் யாத்தையும் பழக்கம் இல்லை. அந்த பழக்கம் இல்லாம ஒரு வெறுமையினுடைய உணர்வு வரும். இதைத்தான் நம்ம அரபியில பவிஷ்யத்துன்னு சொல்றோம். அந்த பவிஷ்யத்துங்கிறது கொடூரமானது. கபருல யாரும் இல்லை. அந்த நேரத்துல மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாஹ்வே என்று சொல்லும் போது, நல்ல மனிதராக இருந்தால் அல்லாஹ் நல்ல மனிதர்களாகவே நம்மை கபூல் செய்வானாக. நல்ல மனிதர்களாக இருந்தால் பல உருவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொழுகையாளியாக இருந்தால், இறைவனுக்காக தொழுபவராக இருந்தால், தொழுகை அழகிய பெண்ணினுடைய வடிவத்தில் அவருக்கு முன்னால் வந்து அமரும். நோன்பு இறைவனுக்காக சத்தியமாக நோன்பு நோற்றவராக இருந்தால் அந்த நோன்பு ஒரு வடிவத்தில் வந்து அமரும். கபருக்குள்ள திடீரென்று வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த மையத்து கேட்பாராம், இது என்ன வெளிச்சம், என்ன வெளிச்சம்? இருட்டா இருந்த கபரு எப்படி வெளிச்சமாச்சுன்னு கேட்பாராம். அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சப்தம் வருமா, இன்னி மலக்கும், நான் ஒரு மலக்கு. என்ன மலக்கு தெரியுமா? உலகத்துல நீ வாழும் போது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் நெருக்கடியா நிக்கிறான். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, உதாரணத்துக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல. தொழில திடீர்னு நஷ்டம். படிச்சீங்கல்ல சமீபத்துல ஒரு நேத்தோ முந்தா நாளோ கார்ல 5 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டார்கள். என்ன காரணம்? தொழில ஏற்பட்ட நஷ்டம். தொழில ஏற்பட்ட நஷ்டம். நல்லா வாழ்ந்தாச்சு, நல்லா வாழ்ந்துட்டு திடீர்னு நொடிஞ்சாச்சு. நொடிஞ்சு போயிட்டா மனசு ரொம்ப படாத பாடுபடும். அப்ப தேற்றுவதற்கோ அல்லது அவரை காப்பாற்றுவதற்கோ ஒரு ஏதாவது ஒன்று வேண்டும். அந்த ஏதாவது ஒன்று ஈமானாக இருக்க வேண்டும். முதல்ல ஈமானாக இருக்கணும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிறான். அதான் பெரிய பாக்கியம். அது ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிக்கிறாங்க கண்ணுக்கு முன்னால. என்ன உணர்வு உண்டாகுது? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தற்கொலை செஞ்சா நான் சொர்க்கம் போக முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தற்கொலை செய்தால், உயிரை மாய்த்து கொண்டால் சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கம் போக முடியாதுன்னா அந்த சுந்தர நபியின் அருள் சிந்தும் வதனத்தை பார்க்க முடியாது. அப்ப இப்படியான சிந்தனைகள் அவருக்கு முன்னால் வர வேண்டும். அப்படி வருகிற பாக்கியம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுல ஒரு ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நொடிஞ்சு போனார், நிர்கதியா நிக்கிறார், வாழ முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டார். அவர் ரொம்ப சிரமப்படும் போது நீ அவருடைய சிரமத்தை போக்கினாய். அந்த மலக்கு சொல்றார், அந்த மையத்தை பார்த்து சொல்றார், நீ அந்த மனிதனுடைய சிரமத்தை போக்குன. சிரமத்தை போக்குன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். விளங்குறதுக்காக மேன்மக்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சொல்லலாம்ல? விளங்குறதுக்காக சொல்லுவாங்க, சொல்லலாம்ல? பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது என்ன துவா ஓதணும்? ஒஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னில் அதா. ஆனா இது ரெகுலரா நமக்கு வருதா? பெரும்பாலும் பழக்கப்பட்டிருந்தா வந்துடும், அப்படிதானே? ஆனா சொல்லும் போது ஒரு டேஸ்ட் வருதா? ஒஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ், ஒரு இது உள்ளுணர்வு வருதா? வராது. ஆனா ஒரு 3-4 நாளைக்கு அவருக்கு பேதி போகல. உதாரணத்துக்கு ஒரு 3-4 நாளைக்கு பேதி போகல.
என்னெல்லாமோ போட்டு பார்த்தாரு, சரியாகல. ஒரு 2-3 நாளைக்கு பின்னால யதார்த்தமா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு உள்ள போனாரு. போன உடனே ஃபுல்லா என்ன செஞ்சிருச்சு, வெளியாயிடுச்சு. 3 நாள் வயிற்று வலியில மனுஷன் துடிச்சான். இப்ப எல்லாம் நார்மல் ஆகணும். வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரசிச்சு ருசிச்சு சொல்லுவார். இந்த ரசிச்சு ருசிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாரு இல்லையா, இதனுடைய கதிர் அளவு அல்லாட்ட வேற. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லாம அதை ரசிச்சு ருசிச்சு சொல்லும் போது அதனுடைய தன்மையே வித்தியாசப்பட்டு போயிடும். இப்ப அது போல பாதிக்கப்பட்ட அந்த ஏழை நீ உதவி செஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட ரொம்ப உனக்காக துவா செஞ்சாரு, நிறைய உனக்காக பிரார்த்தித்தாரு. அந்த பிரார்த்தனையில் இருந்து அல்லாஹ் என்னை படைத்தான். அந்த மலக்கு சொல்றாரு, அந்த பிரார்த்தனையில் இருந்து அல்லாஹ் என்னை படைத்தான். என்ன படைச்சு என் ரப்பு சொன்னா, இவர் மௌத்தா போற வரையிலும் இவருக்காக மன்னிப்பு கேளுன்னா, இவர் மௌத்தா போற வரையிலும் என்னிடத்தில் இவருக்காக நீ மன்னிப்பு கேளுன்னா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீ மௌத்தா போன உடனே அல்லாஹ் சொன்னா, அவர் மௌத்தா போயிட்டாரு, கஷ்டப்படுறாரு கபூர்ல, அவருடைய கஷ்டத்தை போக்க நீ போன்னு சொன்னான். அதனால நான் உள்ள வந்திருக்கிறேன் என்று மலக்கு சொல்கிறாரே. இங்க நாம் புரிகிறோம், கபூர்ல இருக்கக்கூடிய அந்த தனிமையினுடைய வெறுப்பை நீக்குவதற்கு அல்லாஹ் ஒரு மலக்க வச்சிருக்கிறான். இந்த 2 நிகழ்வுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம், தனிமை என்பதும் நண்பர்களினுடைய சகவாசம் இல்லாத வாழ்க்கை என்பதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு மனித நண்பன் வர முடியாத இடத்துக்கு அல்லாஹ் மலக்க அனுப்பி விடுறான். அல்லாஹ் மலக்க அனுப்பணும்னா அதுல நாம செய்ய வேண்டிய காரியம், உலகத்துல வாழும் போது யாராவது ஒருவருடைய கஷ்டத்தை போக்கி இருக்கணும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. சரி, யாரோடு சேர வேண்டும்? அல்லாஹ் சொல்வான், கூனு மஅ ஸாதிகீன், உண்மை விசுவாசிகளோடு இருங்கள். நட்பு யாரோடு கொள்ள வேண்டும்? நல்ல சாதிக்கு உண்மை விசுவாசிகளோடு உறவு கொள்ள வேண்டும். சரி, உண்மை விசுவாசிகள்னா யாரு? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வெளிரங்கத்தில் மட்டும் அல்லாஹுவை பயந்து உள்ரங்கத்தில் அல்லாஹுவை பயப்படாமல் நடப்பவன் அல்ல உண்மை விசுவாசி. உள்ளிலும் வெளியிலும் அல்லாஹுவை பயந்த நிலையில் வாழ்பவன் உண்மை விசுவாசி. அந்த உண்மை விசுவாசியோடு நாம் இருக்கும் போது அது நல்ல நட்பாக மாறுது. அது மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நட்பாக மாறுது. அந்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நட்பு மறுமையிலும் கை கொடுக்கும். நீங்கள் ஹதீஸ்ல படிச்சிருக்கலாம், மறுமை நாள் ஆகிரத்தில் 2 நண்பர்கள் அல்லாஹ் சோதிப்பானாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், 2 நண்பர்களை அல்லாஹ் சோதிப்பானாம். உலகத்துல அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட 2 நண்பர்கள். அதுல ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இந்த சொர்க்கத்துல இருக்கிற நண்பர் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஞாபகம், அல்லாஹ்வே உலகத்துல எனக்கு ஒரு நண்பர் இருந்தானே, அவன் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு அவர் நினைக்கும் போது அல்லாஹ் நரகத்துல இருக்கிற அந்த நண்பனுடைய சப்தத்தை இந்த மனிதனுடைய காதுக்கு எட்ட வைப்பானாம். அவர் நரகத்துல கிடந்து கத்துறாரு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் புரிவதற்காக சொல்கிறார்கள். இதுல கிராஸ் கொஸ்டின் நிறைய வரும், அறிவை வச்சு யோசிச்சோம்னா நிறைய வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயம் நம்மை சிந்திக்க தூண்டுகிறார்கள். மறுமையினுடைய காரியம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நீங்க அவருடைய சப்தம் இவர் காதுல விழுந்த உடனே இவரு அல்லாஹுவேங்கிறாரு. அல்லாஹ் என்னங்கிறான். இவர் சொல்றாரு, ஒண்ணு என்ன தூக்கி அங்க போடு, அல்லது அவரை தூக்கி இங்க போடு. அல்லாஹ் சொல்றான், ஒன்ன தூக்கி அங்க போட முடியாது. ஏன்னா யார் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்களோ அவங்க சொர்க்கத்தை விட்டு வெளியாக முடியாது. அங்க உள்ளவனை வேணா தூக்கி இங்க போடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கேட்பானா, ஆமா உனக்கும் அவனுக்கும் எத்தனை வருஷ பழக்கம்? உனக்கும் அவருக்கு எத்தனை வருஷம் பழக்கம்னு கேட்பானா. அந்த அடியான் சொல்வானா, ஒரு குறிப்பிட்ட அளவு, இத்தனை வருஷம், ஒரு 10 வருஷம் அல்லது 12 வருஷம் அப்படின்னு சொல்லுவானா.
நல்லா சொல்வானா, 10 வருஷ பழக்கத்திலே இவ்வளவு பெரிய நட்பா? 10 வருஷத்துக்குள்ளால இவ்வளவு பெரிய விஷயமா? சொர்க்கத்துல இருக்கிற நீ அவனுக்காக நரகம் போறேன்னு சொல்றிய, அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள அன்பு? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவனை படைச்சதுன்னா, அவனுக்கு சோறு போட்டவன்னா, நல்லது கெட்டது பார்த்தவன்னா, 60-65 வருஷம் வாழ வச்சவன்னா, இவ்வளவு செஞ்சிருக்கிறன்னா 10 வருஷம் அன்பு அப்படி இருந்தா, இவ்வளவு நாள் செஞ்ச என்னுடைய அன்பு எப்படி இருக்கும்? அதனால அவரை நரகத்தில் இருந்து விடுவித்து, அதுவா போகுது, அவரை நரகத்தில் இருந்து விடுவித்து நான் சொர்க்கத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு வருவார் என்கிறார்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த நண்பர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்கின்ற நண்பர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். இதுக்கு நேர் மாற்றம் கூடா நட்பு கேடாய் முடியும். அதோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் அதுவும் துன்பம். அப்படிதானே? அப்ப இந்த கூடாத நட்பு, தீய நட்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வன்மையாக கண்டிக்கிறார். சேரக்கூடாத நட்பு மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம். நேத்து சன் நியூஸினுடைய ஒரு பிளாஷ் நியூஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. டெல்லியில சச்சின் அப்படிங்கிற ஒரு 16 வயசு பையன், ஒரு 16 வயசு பையன் புதுசா அவங்க அத்தா ஒரு போன் வாங்கி கொடுத்திருக்கிறார், ஸ்மார்ட் போன். அந்த போனை எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்திருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் 3 பேரு போனை பார்த்துட்டான். போனை பார்த்த உடனே இந்த 3 பேரும் சொன்னாங்களா, எங்கடா புது போனுக்கு ட்ரீட் இருக்கு இல்லையான்னு கேட்டாங்க. ஏன்னா இப்ப அந்த ட்ரீட்ல தான் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பைக் வாங்கினா ட்ரீட்டு, போனு வாங்கினா ட்ரீட்டு, கல்யாணத்துக்கு முத நாள் ராத்திரி மாப்பிள்ள ஃப்ரெண்டுகளுக்கு ட்ரீட்டு, அது வித்தியாசமான ட்ரீட்டு. அதுல இன்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் கண்டிப்பா இருந்தே ஆகணும், இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டான்னு சொல்லிடுவான். அப்ப அது போல ட்ரீட் கேட்டிருக்கிறான் அந்த 3 பசங்களும். இவன் இல்லைன்ட்டான், கத்தியால அவனை குத்திட்டாங்க. அந்த பையனை குத்தி போட்டுட்டு ஓடிட்டானுங்க. அந்த வழியாக வந்த காவல்துறையினர்கள் அவனை கண்டெடுத்து மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. டாக்டர்கள் பார்த்துக்கிட்டு அவன் இறந்து போயிட்டாங்க. இவனை கொன்னது யாரு? 3 பேர், 16 வயசு. கொல்லப்பட்டவன் யாரு? 16 வயசு. இந்த பால்ய பருவத்தில் அரும்பு மீசை கூட வெளிப்படாத இந்த நேரத்தில் கத்தி எடுத்து கொலை செய்ய வேண்டும் என்கிற வன் உணர்வு வருகிறது. இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது? ஒரு போன் வாங்கினா அதுக்கு ட்ரீட் கேட்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வு எங்க இருந்து வந்தது? அவங்க விளையாடுறாங்க, 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ப்ரீபெய்ட் விளையாடுறான். விளையாடும் போது ஒருத்தன் சொல்வான், சுடுறா சுடுறா சுடுறாங்கிறான். சாதாரணமா கேட்கலாம், பஸ்ல கேட்கலாம், தெருவுல பாத்தீங்கன்னா தெரியும். இரவு நேரத்துல 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல ஒவ்வொரு போஸ்ட் தூண்லையும் ஒத்த காலை வச்சுக்கிட்டு நிற்பானுங்க. சுடுறா சுடுறா சுடுறா. இந்த போஸ்ட் தூண்ல காலை தூக்கி நிக்கிறது யாருன்னு தெரியுமா? யாரு? இது ஒத்த காலை வச்சுக்கிட்டு சுடுறா. சாதாரணமாக குழந்தைகளினுடைய இதயங்களில் வன்முறை விதைக்கப்படுகிறது, அவர்களுடைய சிந்தனைகள் களவாடப்படுகிறது, ஒரு வெறுப்பு விதைக்கப்படுகிறது. டேய், அவருக்கு உதவியாக பெரியவருக்கு ஹெல்ப் பண்றா, அவருக்கு கஷ்டப்படுறாரா என்று பேச வேண்டிய பிள்ளைகள் அடிடா குத்துடா வெட்டுடா சுடுறா இந்த நிலைமைக்கு போயிட்டான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு 6 பேர் சேர்ந்து விளையாடுறான். ஒரு கல்லூரி பேராசிரியர் சொல்கிறார், 6 பேர் சேர்ந்து விளையாடுறான். அதுல 4 பேர் படிக்காதவர், 2 பேர் படிக்கிறவர். அந்த 4 பேரும் குரூப்ல வந்துட்டான், இந்த 2 பேரும் வரல. காலேஜ்ல இருந்த அந்த பையனுக்கு போனை போட்டு கட்டடிச்சுட்டு வெளியே வந்து கேம் விளையாடுறாங்கிறான். அவ்வளவு அவலமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுங்கிறார். அப்ப இது போன்ற நிகழ்வுகள் தீய நட்புகளினுடைய விளைவு. தீய நட்பினால் என்னென்ன நடக்கும் மறுமையில் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து, மறுமை நாள்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்றான். யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி, ஒரு அநியாயக்காரன் மறுமையில் தன்னுடைய கையை கடிப்பான், தன்னுடைய கையை கடிப்பான்.
இந்த கையை எப்ப மனுஷன் கடிப்பான் சொல்லுங்களேன்? ரொம்ப கவலை வந்தா, ரொம்ப கோபம் வந்தா அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், மறுமையில் இந்த அநியாயக்காரன் தன்னுடைய கையை கடிப்பான். கடிச்சுக்கிட்டு அவன் சொல்வான், யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, நபியோடு ஒரு நெருக்கத்தை நான் உண்டாக்கி இருக்க வேண்டுமே. யா வைலத்தா, எனக்கு வந்த நாசமே, லைத்தனி லமத்தகிது ஃபுலானன், அந்த மனுஷனை கலீலா என்னுடைய நண்பனாக நான் எடுக்காம இருந்திருக்க வேண்டுமே. அவனை நான் நண்பனா எடுத்துட்டேனே. அப்படி நண்பனா எடுத்ததுனால எனக்கு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குதேன்னு மறுமை நாளில் ஒருவன் சொல்வான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. என்ன நிகழ்ச்சி இது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிற போது பல வழிகளில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. அதுல ஒரு வழி, தன்னுடைய எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. அதுல உக்பத் இப்னு அபி முஈத் அப்படிங்கிற மக்காவினுடைய ஒரு தலைவர். உக்பத் இப்னு அபி முஈத், அவர் மக்காவினுடைய ஒரு பெரிய தலைவர். அவருடைய வீட்டுக்குள்ளால அவர் ஒரு விருந்து வச்சார். அந்த விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார். அவர் முஸ்லிம் இல்ல, காஃபிர், இஸ்லாத்தை ஏற்காதவர். ரசூலுல்லாவையும் கூப்பிட்டார். ரசூலுல்லா போயிட்டாங்க. எல்லாருக்கும் உணவு வைக்கப்பட்டது. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லா சாப்பிடல. ரசூலுல்லா சாப்பிடாம சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் சாப்பிட மாட்டேன்னாங்க. மக்காவாசிகள் அரபிகளை பொறுத்தவரையில வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிடாம போனா அவங்களால தாங்க முடியாது. அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. உலகத்திலேயே விருந்தோம்பல்ல பெயர் பெற்ற சமூகம் அரபு சமூகம், அதிலும் குறிப்பாக குறைஷிகள். இஸ்லாத்திற்கு முன்பு குறைஷிகள் ஜம்சம் கிணற்றினுடைய நீரை உலகுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள். காபாவை தவாப் செய்ய யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லோருக்கும் அப்துல் முத்தலிபனுடைய குடும்பம் தான் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு விருந்தோம்பலில் பெயர் பெற்ற குடும்பம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஈமான் கொண்டா நான் சாப்பிடுறேன்னா, நீ ஈமான் கொண்டா நான் சாப்பிடுறேன்னா. அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷம், சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த உக்பாவினுடைய ஃப்ரெண்டு உமையத்து இப்னு கலஃப், அவன் ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தான். ரெண்டு பேரும் வியாபாரத்தை முடிச்சுட்டு ஊருக்கு மக்காவுக்கு வந்தான். வந்த உடனே ரெண்டு பேரு அவன் போய் சொன்னாங்க, உன் ஃப்ரெண்டு மதம் மாறிட்டாருன்னா, உன் ஃப்ரெண்டு மதம் மாறிட்டாருன்னா. அவன் வியாபாரத்தை முடிச்சு வந்தவன் வீட்டுக்கு கூட போகல, நேர உக்பாவுடைய வீட்டுக்கு வந்தான். சபவித்த மதம் மாறிட்டியான்னு கேட்டான். உக்பா சொன்னாரு, இல்லப்பா, அவரு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு, சாப்பிடுறதுக்காக கலிமா சொன்னேன்னா. அவன் சொன்னான், நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நான் நம்பணும்னா நேர நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துக்கு போகணும், போய் அவங்க முகத்துல துப்பணும். எல்லாருக்கும் முன்னால அவங்க முகத்துல நீ துப்பணும். துப்புனா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அறுத்துக்கிட்டான். அந்த மூதேவி பேச்ச கேட்டு உக்பா போனான். போய் துப்புனா செவத்துல அடிக்கப்பட்ட பந்து மாதிரி எச்சி ரிட்டர்ன் வந்துருச்சு. குர்ஆன் சொல்ற வரலாறு தான். நேர வந்து அவனுடைய மூக்குல விழுந்துருச்சு. சனசிமுஹு அலல் குர்து, அவனுடைய மூக்குல நாம் அடையாளமிடுவோம் அல்லாஹ் சொல்றான். அந்த எச்சி அப்படியே வந்து அவனுடைய மூக்குல பட்டுடுச்சு. அவன் மௌத்தா போற வரையிலும் ஒரு நெருப்பு தழும்பு போல இந்த இடம் கருத்து போயிருக்கும். இப்ப இந்த நிலைமையில தான் உக்பா உமையாவினுடைய பேச்சை கேட்டு ஈமான விட்டான். ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீ முகமது நபியினுடைய முகத்துல துப்பணும்னு சொன்னான். அந்த பேச்சை கேட்டு இவன் போனான்ல, ஈமான இழந்துட்டான். இப்ப அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள்ல இந்த உக்பா வந்து நின்னுகிட்டு அந்த உமையாவை நான் நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமேன்னு ஆதங்கப்படுவான். ஆதங்கப்பட்டு என்ன செய்ய? இந்த வரலாற்றை சொல்வதனுடைய பின்னணி என்ன? தீய நட்பு யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வருத்தப்படுவார்கள். இந்த சண்டாளனோடு சேராம இருந்திருக்கலாமே, நல்லாதானே நான் இருந்தேன்,
ஆனா இவன் என்ன கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டானே. தேய்க்க கூடாதது எல்லாம் இவன் பேச்சை கேட்டு நான் தேய்ச்சேன், குடிக்க கூடாதது எல்லாம் இவன் பேச்சை கேட்டு நான் குடிச்சேன், செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் இவன் பேச்சை கேட்டு நான் செஞ்சிட்டனே. அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? அல்லாஹ் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ரப்ப ஏத்துக்கவும் மாட்டான். எப்படி ஏத்துக்குவான்? அவனுக்கு இருக்கிற மூளை தான் உனக்கும், அவனுக்கு இருக்கிற ஈமான் தான் உனக்கும், அவனுக்கு இருக்கிற நபி தான் உனக்கும், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அதனால ரப்ப அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா மறுமையில் இவன் தன்னுடைய கையை கடிப்பான். இந்த ரெண்டு பேரும் நீங்க நல்லா வழங்கிக்கங்க. உக்குபா பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்டார். இந்த உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 19க்கும் மேற்பட்ட போர்க்களங்களில் மொத்தமாக பங்கெடுத்திருக்கிறார். அப்படி பங்கெடுத்து பெருமானாருடைய கரத்தால் கொல்லப்பட்டவர்கள்னு பார்த்தா ஒரு ஆளு தான். அந்த ஒரு ஆளு வேற யாரும் இல்ல, உமையத்துப்னு கலப் தான். உமையத்துப்னு கலப்பினுடைய மகன், உமையாவினுடைய மகன், அவர் ஒரு ஆள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் கொல்லப்பட்டவர். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தண்டனையை உமையாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். என்ன தண்டனை? நபியினுடைய கரத்தால் அவன் கொல்லப்பட்டான். ஏன்? அதனால என்ன பெரிய தண்டனை? பெருமானார் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நபியை யார் வெட்டுகிறாரோ அல்லது நபியால் யார் வெட்டப்படுகிறாரோ இவர்கள் அல்லாஹுவால் மிக கடுமையாக சபிக்கப்பட்டவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கடும் சாபத்திற்கு ஆளானவனாக உமையா மாறுவதற்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் வழிதவறி போவதற்கு இவன் காரணமாக இருந்தான். ஒரு மனிதனுடைய ஈமான் அவனை விட்டு பிடுங்கப்படுவதற்கு இவன் காரணமாக இருந்தான். அவ ஒரு நண்பன் யோசிக்க வேண்டும், என்னால் ஒரு நண்பன் கெட்டு போவானே ஆனால் மறுமை நாள் ஆகிரத்தில் கேட்டா யார் அவனை கெடுத்தானோ அவனுக்கு கடும் தண்டனை இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அல் குர்ஆனுடைய எல்லா நிகழ்வுகளும் இதைத்தான் காட்டும். அல்லாஹ் மறுமையை பற்றி சொல்கிறார். அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும், மறுமை நாளில் நண்பர்களில் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள். உலகத்தில் நண்பர்கள், ஆனால் மறுமையில் அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், முத்தகீன்களை தவிர. முத்தகீன்கள் நண்பர்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர். பெருமானார் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. முஸ்னத் இமாம் அப்துர் ரஸாக்ல இந்த ஹதீஸ் வருது. ரெண்டு நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் உலகத்துல வாழும்போது பள்ளிக்கு ஒரு நண்பர் வருகிறான், நண்பனை காணலன்னா வீட்டுக்கு போய் தட்டி எழுப்பி அவனையும் கூட்டிட்டு வரான். இப்படி அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ரெண்டு நண்பர்கள்ல அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒரு நண்பர் மௌத்தா போயிட்டார். இந்த மௌத்தா போற நண்பர் அவர் கபர்ல கொண்டு வைக்கப்பட்டவுடன் அவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்வாராம். அல்லாஹ்வே, நான் என் நண்பனை விட்டுட்டு வந்திருக்கிறேன், மூமினான நிலைமையில விட்டுட்டு வந்திருக்கிறேன். அவன் மௌத்தாகிற வரையிலும் யாரும் அவனை வழிகெடுக்காம உன்னுடைய அன்பை பெற்றவனாகவே நீ அவனை வாழ வைக்க வேண்டும் என்று இறந்து போன நண்பர் இருக்கும் நண்பருக்காக துஆ செய்வார்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியில ஒரு பள்ளி, ஒரு மஹல்லாவுடைய பள்ளி. இந்த பள்ளி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பள்ளி. இந்த பள்ளியில ரெகுலரா கொஞ்சம் பேர் தொழுவாங்க, அப்படிதானே? எப்பவுமே ரெகுலரா தொழுவாங்க. இந்த தொழுகையாளிகள்ல வயதானவங்க அல்லது இளைஞர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து வந்தவர் திடீர்னு வராம இருந்தா தொழுகை முடிஞ்ச உடனே விசாரிப்பாங்க. என்ன அவரை காணாம, ஹஜரை காணாம, என்னாச்சு, உடம்பு சரியில்லையோ? இந்த விசாரணை எதனால வருது? பள்ளி அவருக்கு உண்டாக்குன ஒரு தொடர்பு. பள்ளி எதன் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்குது? மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த இடத்துல இருந்து ஏற்படுகிற உறவு, அந்த உறவு என்னெல்லாம் உண்டாக்குதுன்னா, முதல்ல அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா உடனே 4 பேர் போயிருவாங்க, அசுர தொழுது ஹாஜரை பார்த்துட்டு வந்துருவாங்க. இயாதத்துல் மரீத், ஒரு நோயாளியை நலம் விசாரித்தல் என்கிற ஒரு அற்புதமான கடமையை நிறைவேற்ற தூண்டுகிறது. இந்த பரஸ்பர அறிமுகம் தொடர்புகளை உருவாக்குது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், எல்லா நண்பர்களும் மறுமையில எதிரியா இருப்பான் முத்தகீன்களை தவிர. அல்லாஹ் முத்தகீன்களோடு சகவாசம் கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு தருவானாக. நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் பிள்ளைகளை உருவாக்கினார்கள். மதரசாக்கள்ல தலீமுல் முத்தஅல்லிம்னு ஒரு கிதாப் ஓதி கொடுக்கப்படும். ஒரு கல்வி கற்கக்கூடிய மாணவன் எப்படி இருக்க வேண்டும்,
அந்த கற்கிற மாணவருக்கு பாடம் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒழுக்கங்களை எல்லாம் சொல்கிற ஒரு கிதாபு. அதுல பேணுதல் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். அந்த பாடத்தில் ஒரு செய்தி வரும். முஹம்மது ஃபதுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற பெரியார், அவரு கடத்தெருவனுடைய சாப்பாடு சாப்பிட மாட்டாராம். குறிப்பா கடையில சாப்பிட மாட்டார். அந்த காலத்துல எல்லாம் மதரசாக்கள்ல தங்க இடம் கொடுப்பாங்க, பாடம் நடத்துவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. பிள்ளைங்க தான் சாப்பாடை பார்த்துக்கணும், அந்த காலத்தினுடைய பழக்கம். இந்த முஹம்மது ஃபதுலுடைய அத்தா கிராமத்துல இருந்து வெள்ளிக்கிழமை ஏதாவது சாப்பாடை தயார் பண்ணி இவங்களை கொண்டு வருவாங்களாம். ஒரு வாரத்துக்கு நம்மள மாதிரி சால்னா ஊத்தி சாப்பிட்டா தானே ஒரு மறுநாள் கெட்டு போகும். அவங்க ரொட்டியை தண்ணியில ஊற்றி சாப்பிட்டவங்க தானே, அது ஒரு மாசம் வேண்டாலும் அப்படியே இருக்கும். அந்த ஒரு வாரத்திற்கான உணவை தயார்படுத்தி கொண்டு வருவாங்களாம். அது போல அத்தா மகனை பார்க்க, முஹம்மது ஃபதுலை பார்க்க ஒரு வாரம் உணவு எடுத்துட்டு வந்தாங்களாம். வந்து பார்த்தா பிள்ளை ரோம்ல கடையினுடைய ரொட்டி இருக்கு. கடை ரொட்டியை பார்த்த உடனே அத்தா சொன்னாங்களா, கோபம் கொண்டு சொன்னாங்களா, உன்கிட்ட நான் பேச மாட்டேன், நீ கடையில இருந்து எப்படி வாங்கி சாப்பிடலாம்? கடையினுடைய பொருள் எப்படிப்பட்ட பொருள்? சுகாதாரம் இருக்காது, முக்கியம். வாங்க முடியாத அந்த காலத்தினுடைய நிகழ்வு, வாங்க முடியாத ஏழைகளினுடைய பார்வை அதை பார்த்துக்கிட்டே போவோம். அந்த உணவினுடைய பரக்கத்து பெருமை. பரக்கத்தில்லாத உணவை சாப்பிடுறது உடம்புக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யாத. இந்த சாப்பிடுற சாப்பாடு பரக்கத்தா இருக்கணும். பரக்கத்தா இருந்தாதான் நோய் இல்லாத ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப அது இல்லாம போயிரும் இல்லையா? அதனால உடனே நான் பேச மாட்டேன்னா உடனே அந்த பிள்ளை சொன்னாரா, முஹம்மது ஃபதுல் சொன்னாரா, அத்தா நான் வாங்கல, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாரு. இப்பதான் முஹம்மது ஃபதுலுடைய அத்தா சொல்றாரு, லவ் குந்த தகத்தா தூ தத்த வர்றாவு, நீ பேணுதல் உள்ள பிள்ளையா இருந்திருந்தா, நீ பேணுதல் உள்ள பிள்ளையா இருந்திருந்தா, லம் எஜித்தரி ஷரீகுக பிதாலிக, உன் ஃப்ரெண்டு இந்த காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்க மாட்டான். நீ பேணுதல் உள்ளவனா இருந்திருந்தா உன் ஃப்ரெண்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். அப்போ நீ பேணுதல் இல்லாம போனல, அதனால உன் ஃப்ரெண்ட் என்ன ஆயிட்டான், அப்படி ஆயிட்டான். இங்க நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா, ஒரு நண்பன் பேணுதல் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய நண்பன் யோக்கியனாக இருப்பான். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஊட்டி வளர்த்தார்கள். நட்பை வார்த்தடிக்கிற போது இது போன்ற தகவல்கள் தான் நமக்கு சொன்னார்கள். மோசமான சேர்மானங்கள் இருக்குது, நல்ல சேர்மானங்கள் இருக்குது. குர்ஆன் பல வரலாறுகளை சொல்லும். கொகைவாசிகள் சூரத்துல் கஹஃப் எல்லோருக்கும் தெரிஞ்ச சூரா, வெள்ளிக்கிழமை ஓதுற சூரா. 7 இளைஞர்கள் போனாங்க. அந்த நாட்டு அரசன் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன போது அதை எதிர்த்து 7 பேரும் வெளியே போனாங்க. 7 பேரும் வெளியே போய் எங்க போகலாம், கொகையில போய் படுத்துருவோம்பா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் வரலாம் அப்படின்னு போனாங்க. போற இந்த 7 பேருக்கு பின்னால ஒரு நாய் போச்சு. இந்த நாய் போனதை பார்த்த உடனே அவங்க விரட்டுறதுக்காக ஒரு குறிஞ்சி கல் எடுத்தார். அப்ப அந்த அல்லாஹ் அந்த நாயை பேச வச்சான். அந்த நாய் பேசி கேட்டுச்சு, அல்லாஹ்வை நேசிக்கும் நேசர்களை நேசிப்பது குற்றமானு கேட்டுச்சு. அல்லாஹ்வை நேசிக்கும் நேசர்களை நேசிப்பது குற்றமானு கேட்டுச்சு. கல்ல கீழே போட்டுட்டாங்க. இது விவகாரமான நாய் மாதிரி தெரியுது அப்படின்னு விட்டுட்டாங்க. 7 பேரும் கோயிலுக்குள்ள போனாங்க. குர்ஆன் சொல்கிறது 300 ஆண்டுகள் அந்த குகையிலேயே தூங்கினார்கள். இந்த நாயை பற்றி சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் 3 இடத்துல பேசுறான். வகல்புஹும் பாசித்துன் திராஇஹி, அவர்களினுடைய நாய் தன்னுடைய 2 கைகளையும் நட்டி வைத்து தூங்கியது. அந்த 300 வருடம் அவர்களை எப்படி அங்கும் இங்கும் புரட்டினோமோ, காலையிலும் மாலையிலும், ஏன்னா ஒரே வாட்டி படுத்த கரையா நடிச்சிடும். இந்த கரையா சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை வலப்பக்கம் இடப்பக்கம் நாம் திருப்பினோம்னா 7 பேரை பேசுற அல்லாஹ் நாயை பத்தி பேசுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கம் செல்கிற மனிதன் அல்லாத ஜீவன்களில் இந்த நாயும் ஒன்று என்கிறார். இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய பவர் எங்க இருந்து வந்துச்சு? 7 பேரோட போனதை தவிர வேற என்ன இருக்கு? நல்லவர்களோடு ஏற்படுகிற சகவாசம் ஒரு நாயை சொர்க்கம் கொண்டு செல்லும் என்றால் நல்லவர்களோடு சேருகிற மனிதனுடைய நிலை என்ன ஆகும்?
எங்க போயிருவான்? அவன் கெட்டா போயிருவான். அதனாலதான் குர்ஆன் இந்த வரலாறுகளை சொல்கிற போது இதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகள் தான் இது. நல்ல நட்பு மனிதனை பல வகையில் மேம்பட செய்கிறது. அதே நேரத்தில் கெட்ட நட்பு பல வகையான தவறுகளை உண்டாகிறது. நான் வரலாறுகளை சொல்லி அந்த வரலாறுகளில் இருந்து கிடைக்கிற பாடங்களை மட்டும்தான் நான் சொல்வேன். பத்ர் யுத்தம் முடிஞ்சிச்சு. பத்ர் யுத்தம் முடிஞ்ச உடனே மக்காவுல எங்க பார்த்தாலும் ஒப்பாரியா இருக்கு. ஏன்னா 70 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க, முக்கியமான தலைவர்கள். அந்த கடைசி நேரம் மக்காவினுடைய 2 இளைஞர்கள் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. உமைர் குரு வகுப்புன்னு ஒருத்தர், சஃப்வான் குரு உமையான்னு ஒருத்தர். பேசினமில்ல உமையத்து பின் கலப், அந்த உமையாவுடைய மகன் சஃப்வான். இந்த சஃப்வான் பின் உமையாவும் அது போல இவரும் உமைர் பின் வகுப் என்கிற 2 இளைஞர்கள் சந்திச்சாங்க. சஃப்வான் சொன்னாரு, எப்பா பத்ர் முடிஞ்ச பின்னால மக்காவுல இருக்கவும் முடிக்கல, வாழவும் முடிக்கலன்னாரு. மாநரல் ஐஷ பிஹைரின் ஃபி மக்கான்னாரு. மக்கால வாழ்றது சிறந்ததா தெரியல, ஊரை விட்டு ஓடிடலாம் போல இருக்கு, இறந்து போயிடலாம் போல இருக்கு. எத்தனை தலைவர்களை இழந்து விட்டோம். அந்த முகமது நபி சில தலைவர்களை பத்ர் கிணற்றில் தூக்கி போட்ட காட்சி இன்றைக்கும் மனதெல்லாம் கொந்தளிக்க வைக்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சஃப்வான் சொன்னார். அவர் இளைஞர். உடனே உமைர் சொன்னாரு, எனக்கும் அப்படித்தான்பா இருக்குது, ஆனா கொஞ்சம் கஷ்டம், வீட்டுல கொஞ்சம் கடை இருக்கு, என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு என்ன விட்டா வேற ஆள் இல்லை. இந்த 2 மட்டும் இல்லைன்னா நானே போய் ரசூலுல்லாஹ்வை வெட்டிடுவேன், கொன்றுவேன். சஃப்வான் நேரத்தை பயன்படுத்திக்கிட்டான். சஃப்வான் சொன்னாரு, அப்படியா, அப்படின்னா உன் கடனை நான் அடைக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த காரியத்தை செய்ய போய அப்படின்னாரு. உமைர் உடனே போனாரு, வாழை தீட்டினாரு, அதுல விஷத்தை தேய்ச்சாரு, வெட்டுனா அந்த காயம் ஆறவே கூடாதுங்கிறதுக்காக கடுமையான விஷத்துல அந்த வாழை ஊற வச்சு தடவி காய போட்டு எடுத்துக்கிட்டு மதினாவுக்கு கிளம்பிட்டாரு. மதினாவுக்கு இறங்குறாரு. அதுல உமர் ரலியல்லாஹு பள்ளியில இருந்து வர்றாங்க. பார்த்த உடனே உமைரை பார்த்த உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு கத்துனாங்க, ஹாதா கல்புன், ஹாதா கல்புன் நாய், மா ஜாஅனா இல்லா லிஷர்ரின். இது வந்தாலே கெடுதிதான், இது வந்தாலே கெடுதி. சொல்லுங்கள சில பேர் பார்த்த உடனே, ஆஹா பிரச்சனை வருது, இது என்னைக்குமே நல்ல செய்தியை கொண்டு வராது. அதைத்தான் இங்க உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர் இல்ல அவர்களுக்கு வந்தாலே பிரச்சனை தானே, இவர் எந்த காலத்திலையும் நலவை கொண்டு வந்ததே இல்லையே. நேரம் உள்ள போனாங்க, யார சொல்லலாம், உமைர் வர்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாழகு விட்டுருப்பா, அவர் உள்ள விடுட்டாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க, கழுத்துல வாழ வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா உமைர் மல்யுத்த வீரர், ரொம்ப வாட்ட சட்டமான இளைஞர், கழுத்துல வாழை வச்சு கூட்டிட்டு போனார். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, வாழை எடுக்குமார் அப்படின்னாங்க. வாழை எடுத்துட்டாங்க. அதற்கு உமைர் நின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மா ஜாஅபிக, ஏன் வந்தேன்னு கேட்டாங்க, எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. உமைர் சொன்னாரு, உங்கள்கிட்ட ஒரு கைதி, எங்களுடைய ஆட்கள் கைதியா இருக்கிறான், அவனை விடுவிச்சுட்டு போறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. சத்தியமா அதுக்குதான் வந்தியான்னு கேட்டாங்க. சத்தியமா அதுக்குதான் வந்தேன்னாரு. அல்லாஹ் மேல சத்தியமா அதுக்குதான் வந்தியான்னு கேட்டாரு. அல்லாஹ் மேல சத்தியமா அதுக்குதான் வந்தாரு. கதிபுத்த யாது அல்லாஹ், பொய் சொல்றடா, நீ பொய் சொல்ற. ஏய், நீயும் சஃப்வான் என்ன பேசிட்டு இருந்த சொல்லு, நீயும் சஃப்வான் என்ன பேசின மக்காவுல ஹிஜ்ரே இஸ்மாயில்ல உட்கார்ந்து நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? கடை இருக்கு, குடும்பம் இருக்கு, 2 இல்லைன்னா முகமத நானே கொல்வேன் நீ சொன்ன. அவர் என்ன சொன்னாரு, நான் பொறுப்பேற்றுக்கிட்ட, நீ போன்னு சொன்னாரு. நீ தானே அதுக்கு தானே வந்த நீ. உமைர் கேட்டாரு, மன் அம்ப, யாரு சொன்னான்னு கேட்டாரு. எல்லாம் யாரு சொன்னா? எனக்கும் சஃப்வானுக்கும் மத்தியில நடந்த உரையாடல நீங்க எப்படி சொல்றீங்க? பெருமானார் சொன்னாங்க, அம்ப நீ ரப்பி, என் ரப்பு சொன்னா, என் ரப்பு சொன்னா. எனக்கு வேற எந்த ஆள், நமக்கு சிஐடி எல்லாம் கிடையாது, எந்த உளவுத்துறை நம்மள்ட்ட கிடையாது, என்னுடைய ரப்பு எனக்கு சொன்னா. முத்த எதக்க, கைய நீட்டுங்கன்னாரு. சொல்ல கைய நீட்டினாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷம் தைத்த வாள் கொண்டு கடுமையாக தாக்கி அவர்களுடைய உயிரை பறித்து வருவேன் என்று சத்தியமிட்டு வந்த உமைர் பெருமானாருக்கு முன்னால் சாஷ்டாங்கமாய் விழுந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமான் சொன்னார்கள், தோழர்கள் குர்ஆனை படிச்சு கொடுங்க, ஃபிக்ஹ் படிச்சு கொடுங்க, நல்ல பாடங்களை படிக்க ஆரம்பித்தார். அப்படியே கொஞ்சம் மக்காவுக்கு வாங்கல. சஃப்வான் மக்காவுடைய எல்லைக்கு வராரு.
வணிக கூட்டங்கள்லாம் வர்றாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து சஃப்வான் கேட்பாராம், ஏதாவது புது செய்தி மதீனாவுல உண்டா? ஏன்னா உமைர் எந்த காரியத்துக்கு போனாலும் தோக்க மாட்டாரு. உமைர் போன காரியத்தை முடிச்சுட்டு தான் ஊருக்கு வருவாரு. இவருக்கு என்ன செய்தி? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்கிற செய்தி மக்காவுக்கு வர வேண்டும். அதை காதால கேட்கணும். அதுக்காக இவர் மக்காவுடைய எல்லையில வந்து கேட்பாராம், ஏதாவது புது செய்தி மதீனாவுல உண்டான கேட்பாராம். யாருமே இல்லைன்னாங்க. கடைசியா வாங்க சொல்லணும் சார். மதீனாவுல ஏதாவது செய்தி உண்டான்னு கேட்டாரு. யாருமே இல்லைன்னா ஒரு நாள் வந்தவங்க மட்டும் சொன்னாங்க, அஸ்லம உமைர் முஸ்லீம் ஆயிட்டாரு. சஃப்வானுக்கு கோபம் வந்துருச்சு. வரட்டும், அவரை நான் கொள்றேன்னு. இப்போ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை படிச்சு பெருமானார்ட்ட வந்து சொல்றாங்க, இதான் நம்முடைய இளைஞர்களுக்கான நமக்கான ஒரு செய்தி. யார சொல்லலாம், நம்ம மக்கால இருக்கும்போது சஃப்வான் பேச்சை கேட்டு, சஃப்வானுடைய அத்தா பேச்சை கேட்டு, அபூஜஹில் பேச்ச கேட்டு பிலால் அடிச்சிருக்கிற, அம்மாரை அடிச்சிருக்கிற, யாசிரை அடிச்சிருக்கிற, பொம்பளைன்னு கூட பார்க்காம சுமையம்மாவையும் அடிச்சிருக்கிற, பல பேரை நான் அடிச்சிருக்கிறேன். இஸ்லாத்தை விடுன்னு நிர்பந்தப்படுத்தி இருக்கிறேன். அதனால அதுக்கெல்லாம் நான் இப்போ பரிகாரம் செய்யணும். அதனால நான் மக்காவுக்கு போறேன். அவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை ஏத்துக்கேன்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். யாராவது ஏற்க மறுத்த அடிப்பேன். எந்த கை கொண்டு முஸ்லிம்களை அடிச்சோ, எந்த கை கொண்டு முஸ்லிம்களை அவங்க அடிக்க சொன்னாங்களோ அதே கைய வச்சு அவனால சுடுக்கெடுக்கணும். அதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அடிக்கலாம் வேணாம், ஃபதுஉஹும் இலா சபீலி ரப்பிக, அல்லாஹ்வின் பக்கம் அந்த மக்களை கூப்பிடுங்க, போங்கன்னு அனுப்புனாங்க. மக்காவுக்கு வந்து காபாவை தவாஃப் செஞ்சுட்டு, தவாஃபுக்கு பின்னால எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சப்தமா சொன்னாங்களாம், எப்பா நான் முஸ்லீம் ஆயிட்டேன், மக்காவுல எந்தெந்த இடத்துல எல்லாம் குஃபுரு கொண்டு நான் உட்கார்ந்து இருந்தேனோ அந்த இடத்துல எல்லாம் இனி நான் ஈமான கொண்டு உட்காருவேன். முஸ்லிமானங்கிறதுக்குனால உன் சங்கத்துக்கு வரமாட்டேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன், உன்னை கண்டு பயந்து வீட்டுல ஒளிஞ்சிருப்பேன்லாம் நினைக்காத. எனக்கு எந்த பயமும் கிடையாது. குஃபுர்ல எப்படி நெஞ்ச நிமித்தி நடந்தனோ அதே மாதிரி நீ ஈமானோடய நடப்ப. எனக்கு ஒரு பயமும் கிடையாதுன்னு சொன்னாரு. சஃப்வா வந்தாரு, மதம் மாறிட்டியான்னு கேட்டாரு. சத்தியத்தின் பக்கம் போயிட்டேன், நண்பா நீ வான், நண்பா நீ வான். கொல்ல அனுப்புனவருக்கு இப்ப அழைப்பு கொடுக்கிறாரு, வான்னு சொன்னாரு. சஃப்வான் போன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஹிஜ்ரி 8 ரசூலுல்லாஹ் மக்காவுடைய வெற்றி. மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. ராஜாதி ராஜராக கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு சொட்டு ரத்தம் கூட மண்ணில் சிந்தாமல் மக்கா மொத்தமாய் மாணவியனுடைய காலில் விழுந்த பொன்னான தருணம் அது. எதிரிகள் எல்லாம் அஞ்சி நடுங்கி வீடுகளுக்குள்ளே தாழிட்டுக் கொண்டு இந்த முகமது நபி என்ன பாடுபடுத்துவாரோ நம்மை, அத்தனை கொடுமைகளும் கஷ்டங்களும் முஸ்லிம்களுக்கு நாம் இழைத்து விட்டோமே, நம்மை மன்னிப்பார்களா, ஏற்றெடுப்பார்களா, தரை வெட்டுவார்களா, ஒன்றும் தெரியவில்லையே என்று யோசித்திருந்த அந்த தருணத்தில் ஹஜ்ரத் உமைர் மீண்டும் சஃப்வான் இடத்தில் வருகிறார். நல்ல நேரம் வந்திருக்கு, தயவு செஞ்சு முஸ்லிமா இஸ்லாத்துக்கு வா, உனக்கு வெற்றி இருக்குன்னா. சஃப்வான் சொன்னாரு, இல்ல முகமது நபி என்னை ஏற்க மாட்டாருன்னு சொன்னார். முகமது நபி என்னை ஏற்க மாட்டாரு, ஏன்னா நான் என்கிறத விட எங்க அத்தா உமையா பெரிய கஷ்டங்களை எல்லாம் இந்த நபிக்கும் நபி குடும்பத்திற்கும் தந்து விட்டோமே, என்னை எல்லாமா ஏற்பாங்க. இப்ப உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 3 வார்த்தை பேசுறாங்க. இந்த 3 வார்த்தையும் தான் இந்த உலகத்தில் எவ்வளவு தவறு செய்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் திருந்துவார்களே, ஆனால் அந்த திருந்துதல் உச்சகட்டமா இருக்கும். உதாரணம் தான் சொல்றது, யதார்த்தம் தான், விளங்குறதுக்காக சொல்றதுதான். அதை புடிச்சு நின்ற கூடாது தயவு செய்து. சில பேர் தப்பு செய்வான், தப்பு செஞ்சு அல்லாஹ்ட்ட அழுது மன்னிப்பு கேட்பான். அந்த மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவன் நல்லவனா மாறுவான். அவனை யாராலும் சீக்கிரம் அந்த நல்லதை விட்டு வெளியாக்க முடியாது. ஏன்னா அவன் அடிபட்டுட்டான், கஷ்டப்பட்டுட்டான், தப்பு செஞ்சிட்டமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு பின்னால அவன் திருந்திட்டான்னா அவனை அவனுடைய நல்லத்து இன்பம் இருக்குது, அந்த ஈமானிய வேகம் இருக்குது, கடுமையா இருக்கும். அது ஒரு சில நிறைய பேருக்கு நம்மால அதை பார்க்க முடியும். இப்ப அது போல இவர் சொன்னார், சஃப்வான்
அந்த நபி ஒரு காலத்திலும் பழி வாங்க மாட்டார். அந்த ரசூலுல்லாஹ் அஹ்லமுன் நாஸ், மக்களில் மிக சகிப்புத்தன்மையாளர், மக்களில் மிக மிக சகிப்புத்தன்மையாளர். மக்களில் மிகப்பெரிய மிக சிறந்தவர். அவர்களை போல சிறந்த ஒருவரை, அவர்களை போல சகிப்புத்தன்மை நிறைந்த ஒருவரை, அவர்களை போல் மன்னிக்கும் குணம் நிறைந்த ஒருவரை நான் பார்த்ததில்லை. அதனால நான் சொல்றேன், சஃப்வான் வான். ஹஜ்ரத் உமைருடைய அழைப்பை ஏற்று சஃப்வான் கொஞ்சம் மாறின உடனே ரசூலுல்லாஹ் உமைர் வந்தார். யார் ரசூலுல்லாஹ், சஃப்வானை கூட்டிட்டு வந்தா ஏத்துக்குவீங்களான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஃப்வானுடைய அத்தா உமையா வந்தாலும் ஏத்துக்க வேண்டாம், உமையா வந்தாலும் ஏத்துக்க வேண்டாம். நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு ஆதாரமா ஏதாவது ஒண்ணு தாங்கல, அதை கொண்டு போய் நான் சஃப்வான் காட்டி எப்படியாவது சஃப்வான் முஸ்லிம் ஆகணும், என் ஃப்ரெண்டு முஸ்லிம் ஆகணும். ஜாஹிலியா காலத்துல நண்பனாக இருந்த நான் இஸ்லாத்திலையும் நண்பர்களா இருக்கணும். நான் போற சொர்க்கத்துக்கு என் ஃப்ரெண்டு சஃப்வானை கூட்டிருப்போம். அதனால ஏதாவது ஒண்ணு தாங்கன்னு கேட்டாங்க. மக்காவுடைய வெற்றி வீரராக நபி அவர்கள் உள்ளே நுழைந்த போது சிவப்பு தலைப்பாகை அணிந்து வந்தார்கள். அந்த சிவப்பு தலைப்பாகையை கட்டி கையில் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த தலைப்பாகை எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டுதான் கதவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாங்க பயந்துக்கிட்டு. அதனால இந்த சிவப்பு தலைப்பாகையை தூக்கிட்டு போ, சஃப்வான்ட்ட காட்டு, கூட்டிட்டு வாழ்ந்தாங்க. சஃப்வான்ட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. சஃப்வான் பார்த்தாரு, நேரம் வந்தாரு, பெருமானாருடைய முன்னால் நின்று இஸ்லாத்தை ஏற்றார். ஏற்ற பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜாஹிலியாவிலும் உங்களை சேர்த்தான், இஸ்லாத்திலும் உங்களை சேர்த்தான். அருமையானவர்களே, ஒரு நண்பன் நினைத்தான், நான் படிக்க வேண்டிய பாடம், ஒரு நண்பன் நினைத்தால் இன்னொரு நண்பனை நாசமாக்க மட்டுமல்ல மிக நல்லவனாகவும் ஆக்க முடியும். அந்த மிக நல்லவனாக்க முடியும் என்பதற்கு ஹதீஸ்ல எக்கச்சக்கமான வரலாற்று செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனாலதான் நல்ல நட்பை நாம் தேட வேண்டும், தீய நட்பை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தீயதை பற்றி பேசுறதை விட நல்லதை பற்றி பேசினாலே தீயது தானா வெளியிடும். இதுதானே, நல்லதை பத்தி பேசிட்டாலே தீயது தானால வெளியே போயிடும். பொம்பளைங்க எல்லாம் சரியில்லை, அவங்கள்ட்ட இஸ்லாமே இல்ல, அவங்க இப்போ முஸ்லிம்களா வாழவே ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல பெருவெள்ளம் வந்துச்சு இல்ல, கடுமையான மழை வந்துச்சு இல்ல. அந்த மழையில ஏரல் பக்கத்துல ஒரு கிராமம், முஸ்லிம்கள் நிறைஞ்ச கிராமம், அந்த ஆறு உடைஞ்சிருச்சு. ஆறு உடைஞ்சு ஊரு ஃபுல்லா தண்ணி. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சில நாட்களாக பத்திரிகை நிருபர்கள் கூட, தன்னார்வ தொண்டர்கள் கூட அந்த ஊருக்குள்ள போக முடியல. கடைசியா ஒரு போட் வழியா கொஞ்சம் பேர் அதுல உள்ள போறாங்க. அதுல ஜமாத்துல் உலமா சபையினுடைய உறுப்பினர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க அந்த போட்டுக்குள்ளால போனா ஊரே காலி. ஒரு வீட்டுல மட்டும் ஒரு அம்மா ரொம்ப உயரமான இடத்துல உட்கார்ந்து இருக்கு. அப்ப இவங்க அந்த இடத்துல நின்னுகிட்டு, ஏமா எல்லாரும் போயிட்டாங்களே நீ போகலையான்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், என் புருஷன் மௌத்தா போயிட்டாரு, நான் இத்தால இருக்கிறேன். இத்தால இருக்கிறேன்னா இருக்கிற வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போலாமான்னு தெரியல, அஜத்துல தொடர்பு கொள்ள முடியல, போன்லாம் செல்போன்லாம் தண்ணீர்ல போயிடுச்சு. அதனால சத்தம் கேட்டு கதவை திறக்கலான்னு உட்கார்ந்து இருக்கிறேன். இதுவும் இந்த அம்மா அந்த உலகத்துல தானே இன்னைக்கு வாழுது. இதுவும் ஒரு இஸ்லாமிய அம்மா தானே. இஸ்லாம் எந்தைக்கும் மொத்தமாக ஈமானை மொத்தமாக கவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்க்கிற பிள்ளாளர்கள் இந்த உலகத்தை விட மாட்டான். அது அல்லாஹ்வுடைய அளப்பெரிய கிருபை. அப்ப இது போன்ற தாய்மார்களினுடைய பரக்கத்து கொண்டு டிக்டாக்கில் வலம் வருகிற சில இஸ்லாமிய பெண்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். அப்படிதானே? அதான் நடக்கதான் செய்யும். இது போன்ற தாய்மார்களினுடைய துஆக்களை கொண்டு அல்லாஹ் பல மாற்றங்களை தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பேசக்கூடாதுதான் அந்த விஷயம். திருமண நிகழ்வு, கல்யாணம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்துடும். பெரும்பாலான ஊர்ல இந்த பழக்கம் இருக்கு. மாப்பிள்ளை பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்துடும். பொண்ணு கூட படிச்ச அவங்க தோழிகள், மாப்பிள்ளை கூட படிச்ச அவங்க தோழர்கள் எல்லாம் குரூப் போட்டோ, வீடியோ கவரேஜ் இதெல்லாம் நடக்கும். இது கேட்டா இது ஒரு சோசியலிசம். இன்னைக்கு உலகம் அப்படித்தான் ட்ரெண்ட். இதுதான் இப்ப ட்ரெண்ட். இப்படித்தான் நம்ம போகணும்.
நம்ம வித்தியாசமா இருந்தோம்னா எப்படி அது பப்பா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இல்லம்மா அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. நம்ம எந்த ட்ரெண்டுக்கும் நாம மாறக்கூடாது, எல்லா ட்ரெண்டையும் நமக்காக மாற்றணும். நாம எதுக்காக மாற முடியாதுமா, ஏன்னா நமக்கு காஸ்ட்லியான ஒரு ஈமான் இருக்குதுமா. நம்முடைய லீடர் சாதாரணமான ஆளும் இல்லம்மா, அவங்க ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போன ஒரு ஆளு. அவங்க தலைமைக்கு கீழே தான் நம்முடைய இருலோக வெற்றியும் இருக்குது. அதனால இந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு சில வாட்ஸ்அப் வீடியோக்களை நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் அது கேரளா பகுதியா இருக்கும் நினைக்கிறேன். கல்யாண ஊர்வலங்கள் வருகிற போது பெண்கள் அவர்கள் ஆடுகிறார்கள், அவர்கள் ஆடலுடன் பாடல்களை பாடுகிறார்கள். ஆண் பெண் இல்லாமல் இதெல்லாம் ஒரு சோசியலிசம். இதெல்லாம் இன்னைக்கு உள்ள இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டுல பயணிக்கிற எங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அசாதாரணமான விஷயம். அதற்கு ஒரு செய்தி ஆரம்பத்துல சொன்னாங்க, நீங்க இருந்திருந்தா கேட்டிருப்பீங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்வையை தாழ்த்தினாங்க. பார்வையை தாழ்த்தினா தக்வா வரும்னு சொன்னாங்க. சொன்னாங்கல்ல, பார்வையை தாழ்த்தினா தக்வா வரும்னு சொன்னாங்க. ஒரு செய்தி அந்த நேரம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க. ரொம்ப கஷ்டமான நிலை அந்த யுத்தம். போர் முடிஞ்சு வெற்றியோட சஹாபிகள் மதீனாவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய உடம்புலையும் காயம் இருக்கு. ஒரு இடத்துல இரவுல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக இறங்குங்கன்னா எப்போ சொல்லுவாங்கன்னு சஹாபிகள் எதிர்பார்த்து இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டைட் இருக்கு, காயம் இருக்கு, வலி இருக்கு. இறங்குங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே பார்த்துட்டாங்க. அவ்வளவு களைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒருத்தரையும் காணும். தனியாளா உட்கார்ந்து இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் வருது, படுக்கணும் உடம்பு சொல்லுது. பெருமானார் அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரு வார்த்தை, மை யஹருசுனா ஹாதிஹில் லைலா, இந்த இரவு பாதுகாவல் பணியில் ஈடுபடக்கூடியது யார்? யாராவது ஒருவர் சிறிது நேரம் பாதுகாப்பு பணியில இருந்தா நல்லா இருக்கும்ல. ஏன்னா தோற்றமும் சும்மா இருக்க மாட்டான், போற வழியில தாக்கலாம்னு திரும்பவும் வந்தாலும் வருவான். அப்ப எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த நாசம் உண்டாகிவிடும். யாராவது விழித்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த பாதுகாப்பு பணியை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு வாழ் சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் யாருன்னு கேட்டாங்க. சத்தம் வந்துச்சு, ஆனா சாகிதுன் யா ரசூலல்லாஹ், நான் சஅத் இப்னு அபீ வக்காஸ். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன இந்த நேரத்துல இங்க வந்த? என்னவோ தெரியல யா ரசூலுல்லாஹ், படுத்திருந்தேன், தூங்கிட்டேன், திடீர்னு முழிப்பு வந்துச்சு, யோசிச்சு பார்த்தேன், ரசூலுல்லாஹ் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. யாராவது அவங்களுக்கு பாதுகாப்பு பணியில இருக்காங்களா அல்லது எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு யோசிச்ச, பாதுகாப்பு பணிக்காக நான் வந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கவிதை எழுதியிருந்தான் அவரது, அன்பே நீ மழையில் நனைந்தாயா, எனக்கு இங்கே ஜலதோஷம் தான். அந்த புள்ள அங்க நினைஞ்சதுனால இவனுக்கு இங்க ஜலதோஷம். இது நடக்குமா? நடக்கும். எங்க நடக்கும்? பேரின்பத்துல நடக்கும். பேரின்பம் எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய அன்புல இருக்கு, நபியினுடைய காதல்ல இருக்கு. இங்க அடிச்சா அங்க வலிக்கும். இப்ப இந்த பேரின்பம் என்னை இந்த இரவு பாதுகாப்பது யாருன்னு துஆ செஞ்சாங்க. சஅது தானா எழுந்து வர, சஅதுக்கு போன் பண்ணி சஅது வா கூப்பிடல, ஒரு வார்த்தை தான், இந்த இரவில் என்னை பாதுகாப்பது யார்? இந்த வார்த்தைக்கு மறுபடி பதில் சஅது எழுந்து வருகிறார். சஅதை இந்த நிலைக்கு உருவாக்கியது எது? பார்வையை தாழ்த்தியது. தக்குவாங்கிறது சும்மா இல்லை. தக்குவா யாரிடத்துல இருக்குதோ அவருக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள் உண்டு. நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், தக்குவாங்கிறது 70,000 பகுதி உண்டா. தக்குவாவுக்கு 70,000 பிரிவுகள் உண்டு. அதுல 1ஆம் நம்பர் ஆக தாழ்ந்த பிரிவு என்னன்னா, ஒரு தப்பு செஞ்சவன் என்ன யோசிப்பான்? யாருமே பார்க்க கூடாதுன்னு யோசிப்பான். முதல்ல அதுதான். எங்கேயாவது ஒரு தப்பு பண்ண போறான்னா எங்கேயாவது கேமரா இருக்கான்னு தான் பார்ப்பான், யாராவது பார்க்கிறாங்கன்னு தான் பார்ப்பான். அப்ப தப்பு செய்யறவன் தான் தப்பு வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் யோசிப்பான், பயப்படுவான்.
அந்த தப்பு வெளியே தெரியக்கூடாதுன்னு பயப்படுவான். அது மாதிரி நன்மை செஞ்சவன் நன்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு பயப்படுவான். கொடைவள்ளலே சொன்னாதான் 1000 ரூபாய் டொனேஷனே பள்ளிக்கு வருது. அண்ணனை போல் அள்ளி வழங்குவோர் அவனியில் யாரும் உண்டோ? முடிச்சு மேட்ரு ஓவர். நாம என்ன காரியத்துக்கு போனோமோ சக்சஸ். ஆனால் தக்வாவுடைய முதல் நிலை என்ன? தீமை செஞ்சவன் தீமை வெளியே தெரியக்கூடாதுன்னு பயப்படுற மாதிரி நன்மை செஞ்சவன் நன்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு பயப்படணும். இப்ப இந்த தக்குவா எங்க வருதோ அவருக்குள் எவ்வளவு பெரிய மாற்றம் வரும். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தக்குவாவுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் நகக்கண் பார்த்து நடந்தார். சஅத் என்கிற மாவீரர் அல்லாஹ்வுடைய பாதையில் முதலில் அம்பெறியக்கூடிய தௌஃபீக்கு கொடுக்கப்பட்டவர். சொர்க்கம் கொண்டு நன்மராகி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர். பல்லாயிரக்கணக்கான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர். அவர் வீதியில் நடக்கிற போது நகக்கண் பார்த்து நடந்தார். நாம பெண்களுக்கு அட்வைஸ் இல்ல, கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணை நகக்கண் பார்த்து நீ நடக்க வேண்டும். மண்ணில் பெண்ணோடு பிறந்தது இந்த நானும், அதை பேணாத பெண்ணுக்கு ஈனம். குர்ஆன் சொல்கிறது. இந்த பாட்டை இந்த பாட்டினுடைய கருத்தை குர்ஆன் பேசுகிற போது அல்லாஹ் சொல்றான், முதல்ல குல்லில் முஃமினீன, ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவங்க பார்வையை தாழ்த்தட்டும். இரண்டாவது அல்லாஹ் வர்றான், பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் பார்வையை தாழ்த்தட்டும். தானாதிக்கும் நான் ஆம்பளையாக்கும் நகக்கண் பார்த்து நடப்பேன். முடியாத மார்க்கத்தில் நகக்கண் பார்த்தா நடக்கும். அப்ப இந்த சோசியலிசம் என்கிற பேர்ல ஆண் பெண் சேருதல், இது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். பைஹக்கில ஒரு ஹதீஸ் வருது, பெருமானார் வார்த்தெடுத்த உம்மத்து ஒரு யுத்தக்களம், யுத்தத்திற்காக போய் தங்கி இருக்கிறாங்க. சஹாபிகள், ஆண் சஹாபிகள் ஒரு பக்கத்துல இரவு படுத்திருக்கிறாங்க. வேலைகளுக்காக சென்ற பெண்கள் இன்னொரு பக்கத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப குறைச்சலான ஆட்கள். இரவுல கண் விழித்த பெருமான் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தாங்க. வந்தா பெண்கள் இருக்கிற அந்த பகுதியில ஒரு இளைஞர் நிற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாரு. நேர பக்கத்துல வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே பதட்டத்துல அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. லல்லத்து நாக்கத்தி யா ரசூலுல்லாஹ், ஒருத்தரும் காணாம போச்சு. வேற என்ன சொல்றதுன்னு அவருக்கு எதுவுமே தெரியல. ஒட்டலும் காணாம போச்சு. தேடுற இடம் நல்ல இடம் தான் வாத்தா அப்படின்னு போயிட்டு. காலையில சுபூத்துல இருந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, ஒட்டம் கிடைச்சிருச்சான்னு கேட்டா. அவ பேசாம போயிட்டா. போருக்கான ஆயத்த பணி சஃப்ல அந்த சாபி நிக்கிறாங்க. ஒட்டம் கிடைச்சிருச்சா? போர் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறாங்க. ஒட்டம் கிடைச்சிருச்சா? மதீனாவுக்கு வந்து எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால நபிட்ட சலாம் சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் வந்தாங்க. ஒட்டம் கிடைச்சிருச்சா? யார சொல்லலாம்னு கைய பிடிச்சா. இல்ல யார சொல்லலாம், ஒட்டம் எல்லாம் காணாம போகல, நான் சும்மாதான் அங்க வந்து நின்ன. உங்களை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம வல்லத்து நாக்கத்தி நாக்குல வந்துருச்சு. சொன்னாங்க, நீ சும்மாதான் சொல்றங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் நீ சும்மா சொன்னங்கிறத நீ ஓவாயால சொல்லணும். இல்ல, இந்த தௌபா செய்யறதுக்கு ஒரு வித்தி வழி இருக்கு. 27 அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் உட்கார்ந்துட்டு நாங்கள் அறிந்தும் அறியாமலும், எதை அறியாம செஞ்சோம், தெரிந்தும் தெரியாமலும், இது ஒரு டயலாக். அப்படி அந்த காலத்துல இருந்து வந்துருச்சு. அதை நம்மளும் என்ன செஞ்சிருவோம், தெரிந்தும் தெரியாமலும். ஒரு பாவம் தெரியாம செய்யல, எல்லா பாவமும் தெரிஞ்சுதான் செய்யறோம், எல்லா பாவத்தையும் அறிஞ்சுதான் செய்யறோம். ஆனா அல்லாஹ்ட்ட பேசும்போது இது தௌபா இல்ல. நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில இது தௌபா இல்ல. தௌபானா என்ன? அல்லாஹ்வே 26ஆம் தேதி 2024 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 10:30 மணிக்கு இந்த இடத்தை நான் கிராஸ் பண்ணி போகும்போது பார்க்க கூடாத ஒரு உருவத்தை இந்த கண்ணால பார்த்துட்டு அல்லாஹ்வே மன்னிச்சு. சரண்டர். தௌபா என்பது சரண்டர். எல்லாவற்றையும் ரப்பிடத்தில் சொல்வது. அதை சொல்லி சொல்லி கழுவுனாத்தான் அதுல இருந்து விடுபட முடியும். அதைத்தான் நம்முடைய மேன்மக்கள் நமக்கு இந்த ஹதீஸை வச்சு பாடம் எடுக்கிறாங்க.
அப்ப இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதுடைய நோக்கம் என்ன? நீங்கள் நன்றாக கவனியுங்கள். பெண்கள் இருந்த பகுதிக்கு ஒருவர் செல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே போறார். தூங்கிட்டு இருந்த நபி எழுப்பி போறார். இந்த உம்மத்திற்கான பாடம் அது தனியாத்தான் இருக்கணும், இது தனியாத்தான் இருக்கணும். டீ கொடுக்க கூட ஒரு ஆம்பளை அங்கு போகக்கூடாது. அவருக்கு மட்டும் ஹலால் இல்ல இல்லையா? அப்ப இது போன்ற ஒரு மார்க்க மரபை உருவாக்கியவர்கள் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியினுடைய ஷரியத் என்கிற காரணத்தால தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற காரியங்களை விட்டு நாம் வெளியாகி கொள்ள வேண்டும். நம்பிக்கை துரோகம் நிறைய பார்க்கிறோம். ஒரு படிச்சிருப்பீங்க, மாவட்டம் ஊர்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, முஸ்லிம் பெண்ணு தான், அவங்க கணவர் வெளிநாட்டுல இருக்காரு, 10-20 வருஷமா இருக்காரு, சம்பாதிச்சு நல்ல மனுஷன், தனக்குன்னு எந்த சேமிப்பும் இல்லாம ஆட்சியுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டே இருந்திருக்காரு. அவருடைய கணிப்பு இன்னும் ஒரு வருஷத்துல நாம ஊருக்கு போனோம்னா ஒரு 30-40 வருஷம் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு என் மனைவியினுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே அவர் இருக்கிறார். இப்படியே இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு இந்த அம்மா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவருக்கு போடுது, ஏங்க ரொம்ப கடன் அதிகமா இருக்குது, ஏதாவது இந்த மாசம் கூட சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு. அவருக்கு ஆத்திரம் வந்துச்சு. கடனா இவ்வளவு அனுப்பி இருக்கிறானே, இதெல்லாம் நீ என்ன பண்ண அவரை தாங்க முடியல. ஏன்னா அந்த பாலை மரத்தினுடைய சூட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் இல்ல, அந்த உழைச்ச சூட்டு இவருக்குள்ள ஓங்கி வந்து இவ்வளவு பணம் ஆச்சு, என்னுடைய கணிப்புல 50-60 லட்சம் ரூபாய் இருக்கான பேலன்ஸ், என்ன பண்ண நீ அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த அம்மா நைட்டி தற்கொலை பண்ணிடுச்சு. மறுநாள் காலையில காவல்துறைகள் உள்ளே நுழைஞ்சி அது விசாரணை அது இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த அம்மாட வாட்ஸ்அப்பை மட்டும் செல்ல மட்டும் ஆன் பண்ணி அதுக்கு உள்ளால போய் அவங்க எடுத்து பார்த்தா இந்த புள்ள ஆன்லைன்ல இந்த ரம்மி சர்க்கிள் விளையாடி, அந்த ரம்மி சர்க்கிள் விளையாடி அது ஃபுல்லா இழந்து, இனிமேல் கணக்கு கேட்டாரு கணவர், ஊருக்கு வந்தா என்ன ஆயிரும், பிரச்சனை ஆயிரும், பெரிய வாழ முடியாது, தன்மானம் போயிரும், அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி தற்கொலை. சரி, இவளுக்கு இதை படிச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா இவளுடைய கல்லூரி தோழை. அவ இந்த புள்ள தற்கொலை ஆன பின்னால் அவருடைய ஜனாசாவுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து அழுதா, அழுதுகிட்டே சத்தம் போட்டு அழுதா. முஸ்லிம் அல்ல, அவள் ஒரு மாற்று மத சகோதரி, அவர் கல்லூரியில பழக்கமானவர், அவர் அந்த ரம்மி சர்க்கிள்ல இருக்கிறா. அவளுக்கு ஹலால் கிடையாது, ஹராம் கிடையாது, நரகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது. ஆனா நமக்கு அப்படி இல்ல, ஹலால் இருக்கு, ஹராம் இருக்கு, நபி இருக்கிறாங்க, அல்லாஹ் இருக்கிறான், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல கபர் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணம், நாசமா போறதுக்கு காரணம் தேவையற்ற சகவாசங்கள், அது போல தேவையற்ற பழக்க வழக்கங்கள். இதிலிருந்து சமூகத்தை மீட்டெடுக்கணும். நம்பிக்கை, அதிகப்படியான நம்பிக்கை. பெருமானோட சஹாபி வந்து கேட்டாங்க, ஐயோ தம்பி ஆகுதம்பி யார சொல்லலாம், பாவத்துல பெரும்பாவம் எதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க துஷ்ரிக்க பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுனாங்க. சும்மா ஐயோ அடுத்து என்னன்னு கேட்டாங்க, அந்த தக்குத்துல அவுலாதக்கு ஹஷ்யத்தை இம்லா, வறுமையை பயந்து உன் பிள்ளைகளை கொள்வது, வறுமையை பயந்து உன்னுடைய குழந்தைகளை கொள்வது. கொல்றதுன்னா கொல்றது மட்டும் இல்ல, ரொம்ப நெருக்கடியா இருக்கு. இப்ப உள்ள விலைவாசிக்கு 3 பிள்ளை வச்செல்லாம் காப்பாத்துறது கஷ்டம், டயலாக் வேற. அதனால 2ஓட குடிச்சிட்டேன், பெருமையா பேசுறேன். என்னவோ இதுக்கு முன்னால் உள்ள விலைவாசியில இவரு சோறு போட்ட மாதிரி. அல்லாஹ் கொடுக்கிற படியாளத்தரமா அவனுடைய பிச்சை தான், அதை விட்டா எதுவுமே இல்லை. ஆனா அப்படி இந்த நிலைமையில போய் கொல்ல பண்றதும் கட் பண்றதும் எல்லாமே என்னதான், அதுதான். 3வது அவங்க கேட்டாங்க, சும்மா ஐயும் பின்பு எதுன்னு கேட்டாங்க. சொன்ன வார்த்தை, உன் அடுத்த வீட்டுக்காரனுடைய மனைவியோடு சினா செய்வது. விபச்சாரம் என்பது பெரும் கொடுமையான பாவம் தான், அப்படிதானே? இதுல பக்கத்து வீடு, அடுத்த வீடு, தூரத்து வீடு, வெளியூர் எல்லாம் கிடையாது. ஆனா இங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு நம்பிக்கை துரோகம். அவன் சொல்றான், நான் பயணம் போறேன், சரியா, என் மனைவி மக்களை ஒன்ன நம்பி விட்டு போறேன், குடும்பம் மாதிரி பாத்துக்கத்தான், அதுகளுக்கு நல்லது கெட்டதுக்கு நீ தான் துணை நிக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறான். சமீபத்தில் நடந்த பல தகவல்கள், இந்த கள்ள தொடர்புகள், இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இது போன்ற காரியங்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டுதலுடைய பயம் கொஞ்சம் கூட இல்லை. இவ்வளவு பெரிய கடுமையான பாவம்னு அதை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை வரும்போது நெருக்கம் அதிகமாகும் போது அடுத்தவர்களுடைய கவனம் இவர்களை விட்டு குறையுது. அடுத்தவர்களுடைய கவனம் இவர்களை விட்டு குறையும் போது தப்பு செய்வதற்கான முகாந்திரம் அதிகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரேடி அடிச்சாங்க, என்னதான் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நெருக்கமா இருந்தாலும் சரி, அவன் ஆணுன்னு இவ பொண்ணுதான். ரெண்டுக்கும் மத்தியில மகரம் அல்லாத, திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்படாத எல்லா உறவுகளும் தவிர்த்துதான் இருக்கணும் என்கிற ஒரு உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். இப்படிப்பட்ட மகத்தான காரியங்கள் தான் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல ஈமானுடைய பயம். அல்லாஹ் இன்னைக்கு நம்மள முஸ்லிமா வாழ வச்சிருக்கிறான். இப்படிதானே? ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். நம்மள முஸ்லிமா அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். மௌத்து வரையிலே இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கும். ஏன்னா காலத்தினுடைய சுழற்சி வேகமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு சஹாபிகள் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வழியா போறாங்க. அப்படியே பார்த்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இன்ன ஃபீக்கும் ரஜுலா, உங்கள ஒருத்தர் இருக்காரு, லர்சுஹு ஃபின்னாரி மிஸ்லு உஹதி, அவருடைய கடவாய் பல்லு நரகத்துல உஹது மலை அளவுக்கு இருக்கும்னா. இருக்கிறது ஃபுல்லா யாரு? சஹாபி. அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை மட்டும், உங்கள ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய கடவாய் பல்லு நரகத்துல உஹது மலை அளவுக்கு இருக்கும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய பிதாயா நிஹாயால பதிவு பண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இருந்த எல்லாரும் மூத்தா போயிட்டாங்க. 2 பேர் பாக்கி. ஒன்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு ஹஜ்ரத் அர்-ரஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு சஹாபி. இந்த ரஜ்ஜால் அப்படிங்கிற சஹாபி எப்படிப்பட்டவங்கன்னா, சஹாபிகள் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் தொழுதுகிட்டே இருப்பாங்க, பார்க்கும் போதெல்லாம் நோம்புச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்க்கும் போதெல்லாம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதுல சஹாபிகள் அவங்களை பத்தி நிறைய நற்செய்திகள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பேணுதலான ஒரு சஹாபி ரஜ்ஜால். இவங்க எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க. 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் என்னுடைய ஈமான் மீது பயந்தேன். ஏன் தெரியுமா? ரஜ்ஜாலுடைய வணக்கத்தோடு என் வணக்கத்தை சேர்த்து பார்த்தா அவருதான் பெரிய வணக்கசாலி. அவ்வளவு பெரிய வணக்கம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன நரகவாசி நான் தானோ அப்படின்னு நினைச்சு நான் பயந்துகிட்டே இருந்தேன். அந்த பயத்திலே என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. யாரு? 5000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவிச்ச சஹாபி அஸ்ஹாபு ஸிஃபா. ஊரினுடைய யாராவது உணவு கொடுத்தால் ஒரு கவள உணவு கொண்டு உடலை வளர்த்து நபியினுடைய பாசறையில் இருந்து வருகிற அனைத்து வார்த்தைகளையும் பாதுகாப்பாய் வாங்கி இந்த உம்மத்திற்கு தந்து மகிழ்ந்த செய்தனா அபூ ஹுரைரா. ரொம்ப சிரமப்பட்ட சஹாபி. அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க சொல்றாங்க, நான் பயந்துகிட்டே இருந்தேன். கடைசியில முசைலமத்துல் கஸ்ஸாப்னு ஒரு பையன் நபின்னு சொல்லி யமாமால வந்தான். வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரஜ்ஜால தான் அனுப்பி விட்டாங்க. அந்த மக்களை போய் பாதுகாத்துரு அப்படின்னு. இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக இவர் வந்தாரு. முசைலமத்துல் கஸ்ஸாப் இவரை பார்த்தாரு, கூட்டிட்டு போனாரு. நான் உங்களுடைய ஏழ்மையான தோற்றம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நான் சொல்ற மாதிரி செஞ்சா ஆட்சியினுடைய பாதியை உங்க பேர்ல எழுதி தர்றேன், பெரிய செல்வத்தை தாரேன்னு ஆசை வார்த்தைகள் சொன்ன உடனே ரஜ்ஜால் சரின்னு அப்படியே மாறிட்டார். முஸ்லிம்களுக்கு முன்னால வந்து சொன்னாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இந்த காதால நான் கேட்டேன். யமாமால இருந்து அபூ ஹனீஃபா கூட்டத்தில இருந்து ஒருவர் வருவார், அவர் எனக்கு கூட்டாளி, நபித்துவத்திலே எனக்கு கூட்டாளி என்று நபி சொல்ல இந்த காதால் நான் கேட்டேன் என்று ரஜ்ஜால் பேசினார். 40,000 முஸ்லிம்கள் முசைலமத்துல் கஸ்ஸாபினுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்தாங்க. யார் பேச்சை கேட்டு? ரஜ்ஜால் பேச்சை கேட்டு. நாம முசைலமத்துல் கஸ்ஸாப பொய்யன்னு சொல்றோம். அவனால இந்த உம்மத்துக்கு வந்த குழப்பத்தை விட ரஜ்ஜாலால வந்த குழப்பம் கடுமையானது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டாரு. அங்க உள்ள போயிட்டாரு. கடைசி நிலைமை காஃபிரா போயிட்டாரு. காஃபிரா போயிட்டாரா? அந்த முசைலமத்துல் கஸ்ஸாப அவனோடு சண்டையிடுறதுக்காக யமாமா போருக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படை அனுப்புனாங்க. அந்த படையில வஹ்ஷி இருக்கிறார். வஹ்ஷி யாரு? உஹது யுத்தத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொன்னவர். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈரலை கடிச்சு துப்புனவர். அப்படிப்பட்ட வஹ்ஷி அங்க இருக்கிறாரு.
வஹ்ஷி முசைலமாவை கொள்றாரு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ரஜ்ஜாலு ஆரம்ப காலத்துல தொழுகையாளி, ஆரம்ப காலத்துல நோம்பாளி, ஆரம்ப காலத்துல பயங்கரமான ஆளு, கடைசி எல்லாம் போயிடுச்சு. வஹ்ஷி ஆரம்பத்துல மோசமானவர், இஸ்லாத்துக்கு எதிரியானவர், நம் உயிரினு மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஹம்சாவை கொன்னவர். அதனாலேயே ரசூலுல்லாஹ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பெருமானை வருத்தப்பட வைத்த வஹ்ஷி கடைசி நிலைமையில முஸ்லிம் ஆயிட்டார். முஸ்லிமாயி தன்னை நபின்னு சொன்ன முசைலமாவை கொன்று அந்த பழைய பகையை தீர்த்து கொண்டார். அதனால நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகளும் இந்த ஈமானிய பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த ஈமானிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நட்புறவு, நம்முடைய சகவாசம் அனைத்தும் இஸ்லாம் சார்ந்த முஸ்லிம்களை கொண்டிருக்க வேண்டும். இஸ்லாமிய பிடிமானம் உள்ளவர்களோடு இருக்க வேண்டும். யாரோடு சேர்ந்தா எனக்கும் என் சந்ததிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்குமோ, ஈமானிய பாதுகாப்பு கிடைக்குமோ, அவங்களோடு இருக்கணுங்கிற அவாவும் ஆசை நமக்கு கூடணும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளை அவனுக்கு பிடித்த நல்லவர்களின் கூட்டத்தில் கபூல் செய்வானாக. பேசியதன்படியும் கேட்டதன்படியும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி